Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 3 from CMA final SFM theory paper. SFM theory class ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. அதில் கேஷ் ஃப்ளோ ரெலவெண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துருந்தோம். கேஷ் ஃப்ளோ டெக்னிக் எப்படி ஆரம்பித்து ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்ஸில் டிசிஎஃப் டெக்னிக் அண்ட் நான் டிசிஎஃப் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அதோட டைப்ஸ் பார்க்கலாம். நான் டிசிஎஃப் அதாவது நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் என்னென்னலாம் இருக்குது. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோனா என்ன சொல்லியிருந்தேன், ஃப்யூச்சர் வேல்யூவை ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்து கம்பேர் பண்ணுறது, அதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அதில் ஒரு மெத்தடான பேபேக் பீரியட். பேபேக் பீரியட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ பீரியடுக்குள்ளே பேபேக் பண்ணுவீங்க அப்படின்னா சாதாரணமாக எப்படி தமிழில் சொல்கிறதுனா போட்ட காசை எவ்வளோ நாளில் எடுக்கிறது, இன்ஃபேக்ட் எவ்வளோ வருஷத்தில் எடுக்கிறது அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வருஷத்தில் எடுக்கிறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்டை தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போது இன்ஃப்ளோ அதாவது இன்ஃப்ளோங்கிறது ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடியது, இன்ஃப்ளோ இன்டூ பேபேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ. இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட்டு. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்ஃப்ளோ இத்தனை வருஷத்தில் வரப்போகுது, அது பேபேக் பீரியடுங்கிறது நான் இயர்ஸ்ன்னு சொல்கிறேன். இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு வரப்போகுது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், உங்களோட அவுட்ஃப்ளோக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பேபேக் பீரியடுங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை இந்த இன்ஃப்ளோவை அவுட்ஃப்ளோவை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எழுதுகிறேன், இன்ஃப்ளோவை கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஸோ அப்போ பேபேக் பீரியடுக்கான ஃபார்முலா என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, இதோட அட்வான்டேஜஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது இது படிக்கிறதுக்கு, ரொம்ப ஈஸி, சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு ஆப்ரேட். ஓகேவா, புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது, இதை இயக்கிற விதமும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் சர்ப்ளஸ் அரைசஸ் ஒன்லி இஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ரெக்கவர்டு. அதாவது சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறது என்னது, நீங்கள் போட்ட காசு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோமா. ஸோ ஒன்லி இஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்கவர்டு, நீங்கள் இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம், அதாவது பேபேக் பீரியடுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது, சர்ப்ளஸ் அரைஸ் ஆகுது. யூஸ்ஃபுல் ஃபார் டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ். அதாவது டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ்னால் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஃபோன் இருந்துச்சு, நோக்கியா மாடல் பட்டன் ஃபோன்லாம் இருந்துச்சுல்ல, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்சங்கோட குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்தா நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துருச்சு. 6000 அது என்னது ஜியோமி, அப்புறம் ரியல்மி, அந்த மாதிரி நிறைய ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுதான் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு ஃபோன். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அது ஒவ்வொரு செட் ஆஃப் காலகட்டத்துக்கு அப்புறம் அதோட தேவை வந்து குறைஞ்சி போயிடுது. இதை எப்படி சொல்கிறது, புதுசாக ஒரு டெக்னாலஜி வர வர ஆல்ரெடி இருந்த டெக்னாலஜி வந்து அப்சலீட் ஆகிடுது, அதாவது அதோட தேவை இல்லாமல் போயிடுது. ஸோ அது பேர் டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேபேக் பீரியட் ஷார்ட்டராக இருக்க முடியுமோ, பேபேக் பீரியட்னால் போட்ட காசை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே அந்த பேபேக் பீரியட் மூலமாக செலக்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுனால நீங்கள் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ், இந்த வகையான ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் இருக்குல்ல, அது டெக்னாலஜிக்கல் அப்சலசன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் ப்ராஜெக்ட் வித் ஜென்ரேட் கேஷ் ஃப்ளோஸ் இன் ஏர்லியர் இயர்ஸ், ஸோ மினிமைஸ் த ரிஸ்க் ஃபேக்டர். ஆமாம், ஏன்னா நீங்கள் எப்போவுமே கம்மியாக இருக்கிற, இப்போ பேபேக் பீரியட்னால் எவ்வளோ கம்மியாக எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியுமோ அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய நாள் ஆக ஆக தான் ரிஸ்க்கு வந்து நிறையா இருக்கும், அன்சர்டனிட்டி இன் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அப்படின்னா என்ன, அதாவது கேஷ் ஃப்ளோ வர்றதில் சில பிரச்சனைகள் உருவாகலாம், கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம், டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த பேபேக் பீரியட் இருக்கோ, எவ்வளோ கம்மியாக பேபேக் பீரியட் இருக்கோ அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க்கு அப்புறம் அன்சர்டனிட்டி ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல, இது உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தட் மூலமாக. ப்ரமோட்ஸ் லிக்விடிட்டி, அதான் ப்ரமோட்ஸ் லிக்விடிட்டினா என்னென்னா, சீக்கிரமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ லிக்விடிட்டியே இது ப்ரமோட் பண்ணுது. பேபேக் பீரியட் கேன் பி கம்பேர்டு டு பிஇபி தியரி, த பாயிண்ட் அட் விச் த காஸ்ட் ஆர் ஃபுல்லி ரெக்கவர்ட்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படி. அதாவது எந்த ஒரு புள்ளியில் ப்ராஃபிட்டும் லாஸும் இல்லாமல் போட்ட காசு கரெக்டாக சரியாக போயிடுதோ அது என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேபேக் பீரியடுங்கிறது போட்ட காசை எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்கள் சீக்கிரமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பேபேக் பீரியட். ஸோ அப்படி பார்த்தா இதுவும் பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் என்னது கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன, இதோட குறைகள் என்னென்ன, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. லிமிட்டேஷன்ஸ் என்ன, எம்பசிஸ் ஆன் கேபிட்டல் ரிகவரி அண்ட் நாட் ப்ராஃபிட்டபிலிட்டி. போட்ட காசை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது அதை பற்றியே இது யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி இது கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ மார்ஜின் வைக்கிறது அதை பற்றிலாம் இது கன்சிடர் பண்ணுறது கிடையாது. டஸ் நாட் கன்சிடர் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் பேபேக் பீரியட். பேபேக் பீரியடுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இது கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இன்எடிக்வேட் மெஷர் வேர் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன். இது ரொம்ப முக்கியம். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து இனிஷியலாக வர்றது அதுக்கு கேஷ் ஃப்ளோ கம்மியாக வரும், ஆனால் போக போக வந்து கேஷ் ஃப்ளோ நிறைய வர வாய்ப்பு இருக்குது. சில ப்ராஜெக்ட்ஸில் ஃபஸ்ட்டில் நிறைய கேஷ் ஃப்ளோ வரும், பார்த்தா 4-5வது வருஷத்துலாம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே கேஷ் ஃப்ளோ டோட்டல் பார்த்தா ஈக்குவலாக தான் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 வருஷத்தில் கம்மியாக வர்றதுக்கும் இன்னொரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு 2-3 வருஷத்தில் நிறைய வர்றதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் பிக்கப் ஆக லேட் ஆகும், ஆனால் அது வந்து என்னது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட் கொடுக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்எடிக்வேட் மெஷர் வேர் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன். கேஷ் ஃப்ளோ வேறு மாதிரி அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இது கம்பேர் பண்ணுறதுக்கு உகந்த மெத்தட் கிடையாது. இக்னோஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி. நீங்கள் நான்-டிசிஎஃப் டெக்னிக்குன்னு போட்டுட்டு அதில் லிமிட்டேஷன்ஸ் எழுதுனீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை ஃபஸ்ட்டு எழுதினா கூட ஓகே தான். இக்னோஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஏன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது, அன்சர்டினிட்டி அது. அப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து தானே கம்பேர் பண்ணணும். ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ வச்சுக்கிட்டு அப்படியே டேரெக்டாக கம்பேர் பண்ணிக்க முடியாது ஒரு ப்ராஜெக்ட்டு இன்னொரு ப்ராஜெக்டையும். ஸோ இதோட மெயின் லிமிட்டேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டியது என்னது, இக்னோஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஓகேவா? ஸோ பாருங்கள், பேபேக் பீரியட்னா என்ன, நீங்கள் போட்ட காசை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் பேபேக் பீரியட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை கேஷ் அண்ட் ஃப்ளோ. இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இது வந்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது, சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு ஆப்ரேட், இயக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ரொமோட்ஸ் லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் என்னது, சர்ப்ளஸ் அரைசஸ் ஒன்லி இஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கவர்டு. சர்ப்ளஸ் எப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் சர்ப்ளஸ் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் promotes it focus on projects which generate cash flows in earlier years, so minimize the risk factor. அதாவது நீங்கள் கேஷ் ஃப்ளோ எது ஆரம்ப காலத்துலேயே நிறைய வருதோ அந்த ப்ராஜெக்ட் தான் இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ உங்களோட ரிஸ்க்கு என்ன பண்ணுது, ரிஸ்க் ஃபேக்டரை மினிமைஸ் பண்ணுது. அப்புறம் டெக்னாலஜிக்கல் அப்சல்யூஷன்ஸ் இருக்கிற ஏரியாலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அந்த புள்ளியில் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் மாதிரி இதுவும் எந்த புள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேஷ் ஃப்ளோ எப்போ ஈக்குவல் ஆகுதோ அதுக்கு பேர் தான் பேபேக் பீரியட். ஓகேவா? ஸோ இது லிமிடேஷன்ஸ் என்ன, இது டிசிஎஃப் டெக்னிக்கு, நான்-டிசிஎஃப் டெக்னிக்கு. ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பேபேக் பீரியடுங்கிறது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டியை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பேபேக் பீரியடுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வருன்றதுக்கு பற்றி இதுக்கான கவலை கிடையாது. இது ஒருவேளை கேஷ் ஃப்ளோஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குன்னா அப்போ இந்த மெத்தடு கம்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இது சாத்தியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பேபேக் பீரியட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பேபேக் ரெசிப்ரோக்கல். ஒன்றும் இல்லை, பேபேக் பீரியடு அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணால், அதாவது 1/பை பேபேக் பீரியட்னு போட்டிங்கன்னா பேபேக் ரெசிப்ரோக்கல் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் எப்படி பேபேக் பீரியட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருந்துச்சோ அந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பேபேக் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா பேபேக் பீரியட் தான் கீழே போயிடுச்சு இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதோ, ரெசிப்ரோக்கல் அதிகமாக கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட பேபேக் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது என்னென்னா ஐஆர்ஆரோட ஒரு அப்ராக்சிமேஷன். ஐஆர்ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பின்னாடி வரப்போகுது. இஃப் த லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆஃப் தி பேபேக் பீரியட். அதாவது ப்ராஜெக்டோட லைஃப் வந்து பேபேக் பீரியட் இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4 வருஷம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 4 வருஷத்தில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 2 வருஷத்தில் எடுத்துடுறீங்க அப்படின்னா அதாவது பேபேக் பீரியடுங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ இல்லையா? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட லைஃப் வந்து 4 இயர்ஸ். ஆனால் பேபேக் பீரியட் வந்து உங்களுக்கு 2 இயர் அப்படின்னு இருக்குன்னா 2 × 2 சொல்கிறாங்களா? ஸோ டபுள் டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 4. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வருஷம் போக போகுது? 4 வருஷம் போக போகுது. ஸோ இந்த எப்போல்லாம் ஐஆர்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கோ உங்களோட இந்த பேபேக் பீரியட் ட்வைஸ், அதாவது பேபேக் பீரியட் இன்ட்டு 2 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கு இல்லையா? அப்படி அந்த சான்ஸ் இருக்கும்போது இதை கிட்டத்தட்ட அப்ராக்சிமேஷன் ஆஃப் இது கிட்டத்தட்ட ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஜென்ரேட்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸு. அண்டு இதோட இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட்டு ஈக்குவலாக கேஷ் ஃப்ளோ ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 4 லட்சம் சேமாக ஒரு கேஷ் ஃப்ளோ ஈவனாக ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் இது என்னது? ஐஆர்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.